10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Celsius plus or minus 2 degree Celsius வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. To the inducer cell division and soon upper surface of the explant develop into the callus and also surface explant develop into the callus. அப்ப callus-னா என்ன சொல்லிட்டோம் நாம, இது வந்து mass of tissue அப்படினு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப இந்த callus வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இத நாம என்ன பண்ணிக்கணும், தனியா பிரிச்சு நாம என்ன பண்றோம், வேற ஒரு டெஸ்ட் டியூப்ல தனியா எடுத்து வச்சுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எம்பிரியோஜெனிசிஸ் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்ப callus என்ன ஆகுது, செல் undergoes differentiation and produce somatic embryos known as embryoids. அப்ப क्वेश्चन கேட்பாங்க நமக்கு 2 மார்க் क्वेश्चनல embryoids அப்படினா என்ன அப்படினு क्वेश्चन கேட்பாங்க. what is called the embryoids or the define embryoids அப்படினு கேட்டாங்க அப்படினா the callus cell undergoes differentiation and the produces somatic னால என்னது, body cells இல்லையா. அப்ப somatic embryos is known as embryoids. the embryoids வந்து பாத்தீங்க அப்படினா their subculture to produce plantlets. அடுத்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், பிளான்ட்லெட்டோட கேரக்டர் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அப்ப அந்த எம்பிரியாய்ட்ஸ்ங்கிறத கேட்பாங்க. மெயினா கேலஸ் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகக்கூடிய பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எம்பிரியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் நம்ம இதை சொல்லுவோம். நமக்கு எம்பிரியோஜெனிசிஸ் கேட்கலாம். இது நமக்கு 2 மார்க் क्वेश्चनல கேட்கறதுக்கான பாசிபிள் இருக்கு. இதை பார்த்து வச்சுக்கங்க, எம்பிரியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது ஹார்டனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ ஹார்டனிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா கடினப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இப்போ நம்ம குரோத் ஆகக்கூடிய பிளான்ட்டை நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு என்விரான்மெண்டல் கண்டிஷன் இருந்தவனா நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்து கொண்டு வந்திருக்கலாம். அப்போ இன்ன வரைக்கும் நமக்கு வந்து குரோத்தான பிளான்ட் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த லாமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பிளான்ட்டுக்கு என்ன ஆப்டிமம் கண்டிஷன் வேணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க, அதுக்கு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்பவும் நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளோட என்விரான்மெண்டலுக்கு கொண்டு வரும்போது, சரிங்களா, அப்போ என்ன ஆகும், அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டலுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, எடுத்தோடனே கொண்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒரு 12 hours லைட்டில் வச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் பீரியட்லேயே வச்சிடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளான்ட் கேரக்டரை கொண்டு போயிட்டு நம்ம பழக்கப்படுத்தணும். ஓகே, தி பிளான்ட்லெட் டெவலப்டு இன்டு த விட்ரோ ரெக்யர் டு திஸ் hardening period and so are the transfer to the greenhouse or hardening chamber and then to the normal environmental condition. அப்போ நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம், the transfer to green houses or the hardening chamber, அதில் வச்சு என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே கொண்டு வருவோம். and then to the normal environmental condition. சரிங்களா, இந்த green house அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கெலாம் போனீங்கன்னா தெரியும், நர்சரிலாம் போனீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய ஒரு நெட்டு மாதிரி கட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஃபுல்லாக நெட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஹார்டனிங் டு த சேம்பர் அண்ட் தென் டு நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷன். அடுத்தது இப்போ ஹார்டனிங் அப்படின்னால என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த ஹார்டனிங் இஸ் த கிராஜுவல் எக்ஸ்போஸ் ஆஃப் த விட்ரோ டெவலப் இன்டு த பிளான்ட்லெட்ஸ் ஹியூமிட் சேம்பர். அப்போ ஈரப்பதமான இருக்கக்கூடிய ஒரு சேம்பர். ஓகே, அப்போ ஹியூமிட் சேம்பர் இன் திஸ் டிஃப்யூஸ்டு லைட் ஃபார் அக்யூமுலேஷன் சோர்ஸ் ஆஃப் எனேபிள் டு them to grow under the normal field condition. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பழக்கப்படுத்துகிறோம், கொஞ்சம் ஈரப்பதமான சூழ்நிலையில் வச்சு நம்ம பழக்கப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து நம்ம நார்மல் என்விரான்மெண்டலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வர முடியும். ஸோ growth அண்டர் த நார்மல் ஃபீல்டு கண்டிஷன், இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல் எல்லாம் ஓவர். நெக்ஸ்ட் வந்து நமக்கு
ஒரு 5 மார்க் கொஸ்டின் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். என்ன 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு என்னது ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக டைப் நம்ம இதை பிரிச்சுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்பு பாருங்கள். நமக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா ஆர்கன் கல்ச்சர். ஃபஸ்ட்டு கேரக்டர் நமக்கு என்னது ஆர்கன் கல்ச்சர். அண்ட் தென் மெரிஸ்டம் கல்ச்சர். நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். அதுக்கு அடுத்தது செல் கல்ச்சர். அப்படி என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு 4 டைப்பாக நம்ம இதை பிரிச்சுக்கிறோம். சரிங்களா, எஸ்பெஷலி என்னென்ன டைப் பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட், செல் கல்ச்சர். ஓகேங்களா, இது நமக்கு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். சரி, ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ஆர்கன் கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்ம கொடுத்துருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு பாட் பிளான்ட்டை எடுத்துக்கிறோம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஐசோலேட்டட் டு த செல். இதுலேருந்து தனியாக செல்லை பிரித்து எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல் கல்ச்சர் இந்த கல்ச்சர் மீடியம் இந்த பாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னா இந்த பெட்ரி டிஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம என்ன செல்லு நம்ம எடுத்துக்கணும் ஐசோலேட் தனிமைப்படுத்தணுமோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பெட்ரி டிஷ்குள்ளே வச்சிடுறோம். ஓகேங்களா, சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா the cells cultured in the culture medium. ஓகேவா, இப்போ கல்ச்சர் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வச்சிடறோம். அண்ட் தென் இதிலிருந்து பாருங்கள் இந்த இடத்துல அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா லீப் பார்ட் எடுத்துக்கிட்டோம், செல்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டோம். இதே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிரித்து எடுத்து ஒன்றா இந்த இடத்துல இனாக்குளம் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுது ரைசிங் டு த பிளான்ட்லெட்ஸ். அப்போ இதெல்லாம் என்னது நமக்கு பிளான்ட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ பிளான்ட்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது பாருங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளான்ட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த பிளான்ட் என்னது பிளான்ட்லெட் தனியாக பிரிச்சாச்சு. இந்த பிளான்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு நம்மளோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம க்ரோத் பண்ணணும். சரியா, அப்போ அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பார்த்தோம் நம்ம ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ ஹார்டனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம இதை கொடுப்போம். ஓகே, இப்போ இந்த ஆர்கன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சூஸ் பண்ணுவோம் நாம த கல்ச்சர் ஆஃப் த எம்ப்ரியோஸ், ஆந்தஸ், ஓவரிஸ், ரூட், shoot or other organs of the plant or the culture medium. சரிங்களா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. ஆர்கன் கல்ச்சரில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்க அப்படின்னா the cultures of embryo, anther, ovaries, root, shoot or other organ plants or கல்ச்சர் மீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்த பாட்டு மெரிஸ்டம் கல்ச்சர். அதுக்கு அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா மெரிஸ்டம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டிகள். சரிங்களா, சரி, மெரிஸ்டம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம் என்ன பண்ணுவோம் நாம தனித்தனியாக பிரிப்போம். சரிங்களா, ஆனால் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக எந்த கல்ச்சரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அப்பிக்கல் கேரக்டர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம வந்து அப்பிக்கல் கேரக்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் டிசீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல நோய் தாக்கம் வந்து அதிகமாக இருக்காது. அதனால் நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அதில் எப்படி இருக்குது நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்பிக்கல் செல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, அப்போ மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்னது எஸ்பெஷலி நமக்கு த கல்ச்சர் ஆஃப் எனி பிளான்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இன் கல்ச்சர் மீடியா. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள் கல்ச்சர் மீடியாவில் என்ன பண்ணுறாங்க ஒரு பர்டிகுலர் பிளான்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஓல்டர் லீவ்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த கட்டிங் ஆஃப் கேனேஷன் சொல்லக்கூடிய பிளேஸ் மூலம் என்ன பண்ணுறேன் கார்னேஷன் சொல்லக்கூடிய பிளேஸஸ் மூலிமா இங்கே நான் என்ன பண்ணிவிட்டேன் நம்ம ஓல்டர் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்போ என்னது நம்ம யங் லீவ்ஸை மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ அப்பிக்கல் பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சூஸ் பண்ணிட்டேன். அப்போ அப்பிக்கல் பார்ட் இங்கே தெரியுதா. அப்போ இந்த அப்பிக்கல் பார்ட்டை என்ன பண்ணிட்டேன்னு சூஸ் பண்ணியாச்சு. அப்போ இது என்னது அப்படின்னா ஷூட் டிப் வித் த growing tip after removal of the enclosing leaves. அப்போ இங்கே என்க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய யங் பார்ட்டை மட்டும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதிலிருந்து நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு மேக்னிஃபைடு வியூ ஆஃப் தி shoot tip after removal of the target leaves. அப்போ நம்ம பர்டிகுலராக என்ன லீவ்ஸ் நான் சூஸ் பண்ணணும் அதை என்ன பண்ணிக்கிறேன் நான்
டார்கெட்டாக அதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த டார்கெட் லீவ்ஸ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இனாக்குலத்தை வந்து நான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து நமக்கு எ பேப்பர் எ வீக், இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நம்ம இங்கே வந்து ஒரு கார்க் இது மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு கேலஸ் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏரேஷன் இருக்கணும் இல்லையா. அப்போ அந்த ஏரேஷன் இருக்குங்கிறது என்ன பண்ணுறதுல ஒரு கார்க் மாதிரி க்ளோஸ் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கேலஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேலஸ்லேருந்து நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், பிளான்ட்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. அப்போ இந்த பாட்டு என்ன அப்படின்னா இதுதான் பிளான்ட் லெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இது என்ன கேரக்டர்னு கேட்டாங்க அப்படின்னா மெரிஸ்டோம் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு. ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம், the older leaves are removed from the cutting of the coronation. Okay, cutting of the coronation, the magnified view of the shoot tip after removal of larger leaves, the shoot tip of the growing tip after the removing of the enclosing leaves. அப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் இன் வீக் எடுத்துகிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் கேலஸுக்கு மாத்திரம், அதுக்கப்புறம் என்ன நமக்கு பிளான்ட்லெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். என்ன கல்ச்சர், நமக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ புரோட்டோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், there is a cell without cell wall. அப்போ புரோட்டோபிளாஸ்ட்டில் நம்ம எதை சூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்கள், the protoplasts are cells without a cell wall but bounded by a cell membrane or plasma membrane. என்ன இருக்குது நமக்கு, அப்போ செல் வால் கிடையாது, ஆனால் என்ன இருக்குது இந்த இடத்துல செல் மெம்பரைன் ஆர் பிளாஸ்மா மெம்பரைன் சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ யூஸிங் த புரோட்டோபிளாஸ் இட் இஸ் அ பாசிபிள் டு ரீஜெனரேட் த ஹோல் பிளான்ட் ஃப்ரம் த சிங்கிள் செல் அண்ட் டெவலப் இன்டு த சொமட்டிக் ஹைப்ரிட். அப்போ பாடி செல்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், இந்த டோட்டி பொட்டன்சி அப்படிங்கிற வேர்டை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ டோட்டி பொட்டன்சினா என்னது, த சிங்கிள் செல் ப்ரொடியூஸ் அ என்டையர் ஆர்கானிசம். அப்போ அந்த மெத்தட் மூலமா என்ன பண்ணுறோம், நம்ம த சிங்கிள் செல் அண்ட் த ஆல்சோ டெவலப்டு த சொமட்டிக் ஹைப்ரிட். தட் ஸ்டெப் இன்வால்வ்டு இன் த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். அப்போ இந்த ஸ்டெப் எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னாலே மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா த புரோட்டோபிளாஸ் ஆர் செல்ஸ் வித்தவுட் எ செல் வால் பட் பவுண்டட் பை த செல் மெம்பரைன் அல்லது பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேவா. இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், புரோட்டோபிளாஸ்டுக்காக யூஸ் பண்ணுறோம். சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் தனியாக நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ஐசோலேஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ். இப்படி நம்ம புரோட்டோபிளாஸை தனிமைப்படுத்துறது, தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா த ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த திசு லைக் லீப் டிஷ்யூ ஆர் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ். எஸ்பெஷலி நம்ம அதிகமாக வந்து புரோட்டோபிளாஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லீஃப் கேரக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ அந்த லீஃப் டிஷ்யூ இஸ் இம்ரைஸ்டு இன்ய, அதாவது உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா மூழ்க வைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு பெட்ரி டிஷ்ஷோ வேறு ஏதாவது நமக்கு சின்னதாக ஒரு கண்டெய்னர் மாதிரி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்களேன். அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பார்ட்டுக்குள்ளே இம்ரைஸ்டு அதுக்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம மூழ்க வைக்கணும். இலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மூழ்க வைக்கணும். அப்போ இலையை மூழ்க வைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.5% மேகோரைசம் யூஸ் பண்ணுறோம். சரியா. இப்போ மேகோரைசம் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0.5% யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2% ஒனாசுக்கா செல்லுலோஸ் அப்படின்னு செல்லுலோஸ் என்சைம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒனாசுக்கா செல்லுலோஸ் என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசால்வ்டு. அப்போ இதில் எதுனா கரைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 30% சார்பிட்டால் ஆர் மானிட்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம கரைக்கிறோம். அப்போ அதோட pH எவ்வளோ இருக்கணும்னு கேட்பாங்க. அப்போ அந்த pH எவ்வளோ இருக்கணும், 5.4 அப்படிங்கிற லெவலில் வந்து அதோட pH வந்து நமக்கு இருக்கணும். ஓகே. அண்ட் தென் இட் இஸ் த இன்குபேட்டட் த ஓவர் நைட். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து நமக்கு இந்த இன்குபேட்டட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். அப்போ டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ 25 டிகிரி செம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் த ஆஃப்டர் த gentle the teasing of the cell the protoplasts are obtained and this is are transferred to the 20% சுக்ரோஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதை மாற்றுறோம். சரிங்களா. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல சுக்ரோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பிளான்ட் க்ரோத் ஆகும்போது என்ன பண்ணிக்கும், அதுக்கு தேவையான ஒரு ஃபுட் மெட்டீரியல் அதுதான். சரியா. அப்போ என்ன பண்ணிக்கும், அது சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ the 20% sucrose solution to retain their viability. That is then
they are then centrifuged to get the pure protoplast. அப்போ centrifuged அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், பியூர் புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து பிரித்து எடுத்துக்கிறோம். and that's different from the debris of the cell wall. எதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து செல் வால்லேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம இதை பிரித்து எடுக்கிறோம். ஓகே, அப்போ அந்த ஐசோலேஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் பாருங்கள், இங்கே இருக்க என்சைம் எல்லாமே கேட்பாங்க. 0.5% மேக்ரோசைம், 2% ஒனாகா செல்லுலோஸ், and then 30% சார்பிட்டால் ஆர் மானிட்டால். அதுக்கப்புறம் பிஹெச் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா 5.4 அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு என்னது பிஹெச் வந்து இருக்கணும். அதே மாதிரி 25% அதாவது 25 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டட். அண்ட் ஆல்சோ நம்ம கடைசி என்ன பண்ணுறோம், ஒரு 20% சுக்ரோஸ் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இதை வைக்கிறோம். இதை நமக்கு என்ன அப்படின்னா இதில் ஃபைனல் பார்ட். இதை நமக்கு வந்து கண்டிப்பாக 2 மார்க் கொஷனில் 3 மார்க் கொஷனில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து தனிமைப்படுத்துறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்த பார்ட்டு ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட். ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட். அப்போ 2 புரோட்டோபிளாஸ்ட்டை எப்படி நம்ம ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தட். இட் இஸ் டன் through these uses of the suitable fusion. This is normally என்ன அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா polyethylene glycol, that is called the protoplasmic fusionic agent. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எது வந்து புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூசனிக் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா polyethylene glycol. ஓகே, and then used in suitable fusion. These are normally polyethylene glycol. These isolated protoplasts are incubated in 25 to 30%, 25 to 30% concentration of the polyethylene glycol, and also வந்து பார்த்தீங்க அப்படின்னா calcium 2+ ions under the protoplast, so the aggregation, the formation of clump cell and fusion, clump cells and fusion. அப்போ fusion of the protoplastic வந்து எது முக்கியமாக இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா polyethylene glycol. ஓகே, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 25 to 30%. அண்ட் ஆல்சோ polyethylene glycolோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், கால்சியம் இந்த 2+ அயன் அப்படிங்கிறதையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்எஸ் liquid medium is used with the some modification of the droplet, the plating or micro drop or aero techniques. The techniques என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா MS liquid medium used with the some modification in a droplet, plating or micro drop aero technique. அதே மாதிரி நமக்கு வந்து micro drop aero techniques. The protoplast viability is tested with the ஃப்ளோரசின். அப்போ அதோட வயபிலிட்டி நமக்கு முக்கியம், அதோட வாழ்நாள் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு என்னது, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஸோ த டிசைடட் பிஃபோர் த கல்ச்சர் ஆர் இன்குபேட்டட் இந்த கண்டினியூஸ்லி லைட் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா 1000லேருந்து 2000 லக்ஸ் வரைக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ். 1000 to 2000 லக்ஸ் அட் ஆல்சோ 25 டிகிரி செல்சியஸ். The cells, the wall formation occur with the 24லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள என்ன ஆகும், நமக்கு இந்த செல்லோட வால் ஃபார்மேஷன் நடக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட் டிவிஷன் ஆஃப் த நியூ செல்ஸ் occur between the 2 to 7 days of the culture. ஓகேங்களா, அப்போ 2 to 7 நாள் என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட் டிவிஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ பிளான்ட் என்ன ஆகும், நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எல்லாமே ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைட் நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, எவ்வளோ இன்குபேட்டட் இந்த கண்டினியூஸ் லைட்னு கேட்டாங்க அப்படின்னா 1000லேருந்து 2000 லக்ஸ் வரைக்கும். எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும், நமக்கு வந்து 25 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த செல் வால் ஃபார்மேஷன் ஆக்கர் வித் 24 to 48 hours. சரிங்களா, 24 to 48 hours. And the first division of the new cells occur between the 2 to 7 days of the culture. அப்போ இதோட பார்ட். சரி, அடுத்து பாருங்கள், நமக்கு இம்பார்ட்டண்டாக நமக்கு வந்து இதில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஆர்கன் கல்ச்சர்ஸ், மெரிஸ்டம் கல்ச்சர்ஸ், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்டு செல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இம்பார்ட்டண்டான நமக்கு ஒரு
கேரக்டர் இல்லையா. அப்போ ஆர்கன் கல்ச்சர்னால் எப்படி நடக்கும், மெரிஸ்டம் கல்ச்சர்னால் எப்படி நடக்கும், அதே மாதிரி புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் எப்படி நடக்கும், செல் கல்ச்சர் அதே மாதிரி நமக்கு எப்படி நடக்கும், நம்ம என்ன பண்ணணும், இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் பார்க்கணும். ஓகே சரி. அப்போ ஆர்கன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னது நமக்கு எம்ப்ரியோஸ் எதெல்லாம் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆர்கானிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எம்ப்ரியோஸ் எடுத்துக்குவோம், ஆந்தஸ் எடுத்துக்குவோம், ஓவரிஸ், ரூட்டு, ஷூட் இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கன் கல்ச்சருக்கு தான் நம்ம இதை எடுத்துக்குவோம். ஓகேங்களா சரி. அப்போ மெரிஸ்டம் கல்ச்சர் வரைக்கும் நமக்கு என்னது, மெரிஸ்டம் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இங்கே இருக்கிற டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஓல்டர் லீஃப் பார்ட்டிகள் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். சரிங்களா. கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யங் பார்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஸோ த ஓல்டர் லீவ்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் எ கட்டிங் ஆஃப் coronation. That is called the magnified view of the shoot, the buffer removal of the large leaves. அப்போ large leaves எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இதை நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன் நமக்கு வந்து யங் லீவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம லார்ஜ் லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து செல் கேரக்டர் என்னது நமக்கு நிறைய ப்ரொடியூஸ், அதாவது அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெச்சூராக இருக்கும். சரிங்களா. அப்போ நமக்கு மெச்சூராக இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் வந்து யங் லீவ்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இது நமக்கு என்னது கேலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு நியூ பிளான்ட் கேரக்டர் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பண்ணுறோம், செல்ஸ் வித்தவுட் செல் வால். சரிங்களா. செல்ஸ் வித்தவுட் செல் வால் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சிங்கிள் செல் அண்ட் ஆல்சோ டெவலப்டு இன் எ சொமட்டிக் ஹைப்ரிட். அப்போ பாடி செல் கேரக்டர் புரோட்டோபிளாஸ்ட்னால என்னது நமக்கு ரெண்டு நியூக்ளியஸ் கேரக்டர் ஒன்றா ஜாயின் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தடாலஜி இல்லையா. அப்போ இதில் என்ன சூஸ் பண்ணிக்கிறோன்னு கேட்டாங்க அப்படின்னா செல்ஸ் வித்தவுட் செல் வால். சரிங்களா. அப்போ செல் வால் இல்லாத கேரக்டர் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ரெண்டு புரோட்டோபிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி இன்னொரு நியூ கேரக்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அப்போ சிங்கிள் செல் நமக்கு என்ன பண்ணுவோம் டெவலப்டு த சொமட்டிக் ஹைப்ரிடாக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஐசோலேஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 0.5% மேக்கோரைசம், 2% ஒனோகா செல்லுலோஸ் அண்ட் தென் 30% சார்பிட்டால் ஆர் மானிட்டால் அண்ட் தென் 5.4 pH நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இன்குபேட்டட் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 25 டிகிரி செல்சியஸ். கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் 20% நமக்கு என்னது சுக்ரோஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் கொண்டு போயிட்டு நாம் வச்சுருவோம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது இந்த ஃபியூஷன் ஆஃப் த புரோட்டோபிளாஸ்ட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு புரோட்டோபிளாஸ் தனியாக பிரித்து எடுத்தோம் இல்லையா, அந்த ரெண்டு புரோட்டோபிளாஸையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணும். சரிக்கே. அப்போ அந்த ஒன்னோட ஒன்றை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபியூசனிக் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூசனிக் ஏஜென்ட் எது அப்படின்னா பாலிஎத்திலீன் கிளைக்கால். அப்போ அந்த பாலிஎத்திலீன் கிளைக்கால்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. இட் இஸ் டன் த்ரூ திஸ் த யூஸ் ஆஃப் த சூட்டபிள் ஃபியூஷன். திஸ் ஆர் நார்மலி பாலிஎத்திலீன் கிளைக்கால். இதனை யூஸ் பண்ணுறோம் நம்ம பாலிஎத்திலீன் கிளைக்கால்னு சொல்லக்கூடியது யூஸ் பண்ணுறோம். த ஐசோலேட்டட் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் இன்குபேட்டட் டு த 25 to 30%. நம்ம என்ன எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா 25லேருந்து 30% வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த பாலிஎத்திலீன் கிளைக்காலோட சேர்த்து இந்த கால்சியம் 2+ அயன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கல்ச்சர் புரோட்டோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது எஸ்பெஷலி நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டு கேட்பாங்க. 1000லேருந்து 2000 லக்ஸ் அட் 25 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த செல் வால் ஃபார்மேஷன் ஆக்கர் வித்தின் த 24 to 48 hours and the first division of the new cell occur between the 2 to 7 daysக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்ச்சர் என்ன ஆகும் நமக்கு இது நமக்கு நார்மலாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்ச்சர் மீடியாவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த செலெக்ஷன் ஆஃப் த ஹைபிரிட்டோட கேரக்டர், அதுக்கப்புறம் இந்த செல் சஸ்பென்சர் கல்ச்சர், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் த செகண்டரி மெட்டபாலிக் ப்ராடக்ட்டு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்ட் ஓவர். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளான்ட் ரீஜென்ரேஷன் பேத்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா.